ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோவில் பேச போகிறேன்னா சனிப்போதா சனிவாரம், அதாவது சூர்யா சாட்டர்டே. நானி, பிரியங்கா மோகன், எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் நடித்து போன வாரமே ரிலீஸ் ஆன இந்த படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்னடா இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் கோட் ரிலீஸ் ஆகிருந்தது, அந்த ஐப்பில் இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலாமேன்னு ஒதுக்கி வச்சேன். அதனால தான் இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு த ரிவ்யூ. படத்தோட கதை என்னன்னா, நானி சின்ன வயசுலேயே செம கோவக்காரர் இளைஞராக இருக்காரு. இவர் கோவத்தை கட்டுப்படுத்த இவங்க அம்மா நிறைய தடவை என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க அம்மாவும் உடம்பு முடியாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க சாவறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதாவது, நீ எல்லாத்துக்கும் கோவப்படாத, கோவத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏதாவது முக்கியமான விஷயம்னா மட்டும் கோவப்படு, அதுவும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த கோவத்தை காட்டு அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கிடுறாங்க. நானியும் அந்த சத்தியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள், அதாவது சனிக்கிழமை மட்டும் அந்த கோவத்தை காட்டுறாரு. அதாவது மீதி இருக்க 6 நாளும் அந்த கோவத்தெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கிறாரு. மொத்தமாக சனிக்கிழமை காட்டுறாரு. இப்படி இவர் கதை போயின்னு இருக்க எஸ்ஜே சூர்யாவை ஒரு கொடூரமான இன்ஸ்பெக்டராக காட்டுறாங்க. அதாவது எப்படி காட்டுறாங்கன்னா, இவருக்கும் இவங்க அண்ணனுக்கும் ஒரு நிலத்தகராறு, அதாவது லேண்ட் இஷ்யூ போயின்னு இருக்கு. எப்போல்லாம் இவங்க அண்ணன் மேலே கோவம் இருக்கோ அந்த ஊரில், அதாவது நீ கவுன்சிலராக அவங்க அண்ணன் ஜெயிக்க வச்சுக்கிங்களே, அதனால எப்படியாவது எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சிட்டீங்க, உங்களை பழி வாங்கணுன்றதுக்காக அந்த ஊர் மக்களெல்லாம் எப்போல்லாம் கோவம் வருதோ போட்டு அடின்னு அடிக்கிறாரு. பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறாரு. இப்படி ஒரு கொடூரமான வில்லனா மெர்சல், ஸ்பைடர், ஒரு மார்க் ஆண்டனி, மாநாடி, இப்படி நிறைய படத்தில் நடிச்சிருக்கலாங்க. பட் இந்த படத்தில் தான் ரொம்ப ரூத்லெஸ்ஸான வில்லனாக பார்க்கலாம் நீங்கள். அதே நேரத்தில் பிரியங்கா மோகன் இந்த படத்தில் பெரிய அளவு ஸ்கோப் இல்லை. ஹீரோயின்னாலே பெருசாக படத்தில் எந்த படத்துலையும் ஸ்கோப் இருக்காரு, இந்த படத்துலையும் பெருசாக இல்லை. இவங்க போலீஸாக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை படத்தில். ஆனால் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல வராங்க. நானி எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக வராரு. அவரும் லுக் வைஸ் ஹேண்ட்ஸமாகவும் சார்மிங்காகவும் இருக்கார். மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக நானி, எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் மீட் பண்ணுற இன்ட்ரோ சீனு, அங்கேருந்தே மாஸ் ஃபயர் தொடங்க ஆரம்பிக்குது. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு பால் பண்ணக்காரனை போட்டு அடிப்பார், அந்த இடமும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாய்குமார்னு ஒரு தெலுங்கு ஆக்டர், அவரும் அப்பா ரோலுக்கு நல்லா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்காருன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அஜய் கோஷ்னு ஒரு வில்லன் ஆக்டர், அவர் இந்த படத்தில் ஒரு சைடு வில்லன் மாதிரி தான். ஆனால் அவர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாரு. அது ரொம்ப தேவையும் இல்லைன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பெரிய அளவு எந்த இடத்துலையும் லேக் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் என்டர்டெய்னராக இருக்குது. அது கேரக்டர் ஒவ்வொன்றும் நரேஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியங்கா மோகன் கேரக்டர் மட்டும் படத்தில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். அதாவது நம்ம பிரச்சனையை நம்மளே தான் தீர்த்துக்கணும், இதுக்குன்னு ஒருத்தன் பிறந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேலாயுதம் படத்தில் வர மாதிரி இருக்கும். அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் படத்துக்கும் தெலுங்கு படத்துக்கும் சில இடத்துல பேரலல் தாட்ஸ் வரும். இந்த மாதிரி மசாலா படம் எடுக்கும்போது அது பெரிய அளவு எந்த தப்பும் கிடையாது. படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு டீசென்ட் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். குறிப்பாக எந்த இடத்துலையுமே லேக் ஆகாது. ஒவ்வொரு ஃபைட் சீனும் பட்டாசாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஹீரோ எப்படா அடிப்பான்ற அளவுக்கு நமக்கு பொறுமையை சோதிச்சு அதுக்கப்புறமா ஹீரோ பொழந்து அடிக்கிறது தான் இந்த படத்தில் நிறைய இடத்துல வருது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபேமிலியோடு பார்க்கலான்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி ஏன்னா சில இடத்துல ஒரு வைலன்ஸான சண்டை காட்சிலாம் நிறையவே வருது. அதனால கொஞ்சம் பெரியவங்க, ஒரு 12 வயசுக்கு மேலே இருக்க பசங்கள்லாம் கொஞ்சம் ஃபேமிலி கூட வயசானவங்க பார்க்க தேவையில்லை, அந்த மாதிரி ஆளுங்க பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.